தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். திரு விஜய் அவர்கள் மற்றும் அவருடைய தனிப்பட்ட விவகாரம் ஒன்று சில மாதங்களுக்கு முன்னதாக மிகவும் பேசுபொருளானது. அந்த அவருடைய மனைவி டைவர்ஸ் கேட்டு ஒரு சிவில் நீதிமன்றத்தில் அணுகியிருந்தாங்க. இப்போது அந்த சமரச பேச்சுவார்த்தை என்பது தோல்வியுற்றிருப்பதாகவும் இப்போ அது சம்பந்தமான பல நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம அரசியல் ரீதியா பார்க்க வேண்டியது இருக்கா, அல்லது அவருடைய இது தனிப்பட்ட விவகாரமா இது நம்ம பார்க்கணுமா? இல்ல, இந்த அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்துச்சு. இப்போ என்னைக்கு அவர் தமிழக வெற்றி கழக தலைவராக என்ன பிறகு அவர் எல்லாத்தையும் விமர்சனம் பண்றாரு. அரசியல் ரீதியா முதல்வரை விமர்சனம் பண்றாரு, துணை முதல்வர் விமர்சனம் பண்றாரு, எல்லாத்தையும் திமுக விமர்சனம் தீய சக்தின்னு சொல்லும் போது அவர் பிரச்சனை என்ன, அவர் குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கறத எதிர்கட்சி விமர்சனம் செய்வது ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கு. நீங்க எல்லா பிரதமர் எடுத்துக்கிட்டுங்க, அவருடைய மனைவி அந்த விஷயங்களா இருக்கட்டும், அதே மாதிரி கல்யாணமே பண்ணிக்கல ராகுல் காந்தி அப்படிங்கிற விமர்சனமா இருக்கட்டும், எவ்வளவு விஷயங்கள் இதெல்லாம் அரசியலில் சாதாரணமாக போயிடுச்சு. அது என்னன்னா தனக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப என்ன சொல்லுவாங்க, இது என்ன தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எதிர் முகாம்ல இருக்கிறவங்களை விமர்சனம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்ப அதெல்லாம் இருக்காது. தனிநபர் விமர்சனம்ங்கிறதெல்லாம் தாண்டிதான் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த வகையில பார்க்கும்போது விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதாவும் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக பிரிஞ்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, தொடர்ந்து விஜயின் செயல்பாடுகள் தன் குடும்பத்துக்கு சரியா இல்லைங்கிறதுனால அவங்க 2 பேத்துக்கும் கணவன் மனைவிடையே ஏற்பட்ட தொடர் சண்டை அவங்களுக்கு சரியா இல்லை. காரணம்னா பசங்க 2 பேருமே வளர்ந்துட்டாங்க. அவங்க வளர்ந்து இருக்கும்போது கணவன் மனைவிடையே சண்டை போட்டுட்டே இருந்தா சரியா இருக்காதுங்கிறதுனாலதான் அவங்க சங்கீதா அவங்க தன்னுடைய தந்தை வீடான லண்டனுக்கு போயிட்டாங்க. அவங்க சங்கீதாவும் அவங்க பொண்ணும் போயிட்டாங்க கூட. பையன் சென்னையில தான் இருக்காப்புல. ஒரு சினிமா கூட ஒரு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. படம் கூட விரைவில் வெளியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில தான் சங்கீதா தனது மகளுக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும், செஞ்சு வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை வரும்போதுதான் விஜய் விஷயம் வருது. விஜயும் சங்கீதாவும் கிட்டத்தட்ட 5 வருஷமா பிரிஞ்சிருக்கிற இந்த நிலையில இப்போ திருமணம் பேச்சுவார்த்தைங்கிற மாதிரி கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவது ஒரு மாதிரி இருக்கிறது. தனியா நிலையில நாங்க பிரிஞ்சு இருக்கிறோங்கிற மாதிரி சொல்றது நல்லா இல்லை. ஸோ நம்ம ப்ராப்பரா டைவர்ஸ் பண்ணிட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு அவங்களுடைய முடிவு. இந்த விஷயத்துலதான் சங்கீதாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கிறதுனாலதான் சந்திரசேகரையும் சோபாவையும் கூட விஜய் தள்ளி வைத்தார். நீங்க எல்லாமே ஒன்னாதான் ஒரே வீட்டுலதான் இருந்தாங்க. சங்கீதா, சந்திரசேகர், சுபாஷ் எல்லாமே ஒன்னாதான் இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துல சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தபோது பாத்தீங்கன்னா சந்திரசேகர், சோபா, சங்கீதா அவங்க எல்லாம் கீழே இருந்தாங்க. பசங்க எல்லாமே இருக்கும்போது விஜய் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா யார்ட்டையும் பேசுறது இல்லை, போறது இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. தொடர்ச்சியா தான் சங்கீதா வீட்டை விட்டு வெளியே இருந்ததுனால ஒரு வழி இல்லாம சந்திரசேகர் சில விஷயங்களை தன் மகனிடம் பேசும்போது அவரு சரியா இல்லை. அதன் தொடர்ச்சியாக அவங்க 2 பேரும் இன்னைக்கு அவங்களும் வெளியேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிலையில தான் கடந்த ஆண்டு டிசம்பர்லயே கிட்டத்தட்ட சங்கீதா விஜயிடம் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில். அந்த விஷயம் நமக்கு பிப்ரவரியில தான் வெளியே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பிப்ரவரியில தான் வெளியே வந்தது. அதை பத்தி பத்திரிகைகள்லாம் விமர்சனம் பண்ணது. இந்த நிலையில அந்த வழக்கு விசாரணை ஏப்ரல் 20ஆம் தேதி வருகிறது. நாளைக்கு வருது இந்த வழக்கு விசாரணை. திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது. வரும்போது சங்கீதா அப்பியர் ஆகி அந்த பெட்டிஷன்ல என்ன இருக்குங்கிறத அவங்க சொல்லணும்ல. அதுக்காக நாளைக்கு அப்பியர் ஆக போறாங்கிற ஒரு தகவல் இது கிட்டத்தட்ட ஒரு 15 நாளா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் சங்கீதா விஜய் தரப்புல 2 பேரும் சமரசமா பேசியே பிரிஞ்சுக்கலாம். இது சம்பந்தமா ஏற்கனவே சங்கீதா பல முறை பேசிட்டாங்க. ஒண்ணு, நீங்க சில விஷயங்களை விட்டுட்டு வந்தீங்கன்னா சேர்ந்து வாழலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம பரஸ்பரம் நம்ம பிரிஞ்சிடலாம்னு சங்கீதா தரப்புல சொல்லும் போது விஜய் பெருசா காதுல வாங்கிக்கல.
அதன் தொடர்ச்சியா தான் அவங்க வந்து சங்கீதா வந்து கோர்ட்டுக்கு போனதுக்கு காரணமே அதுதான். நீங்க பல நடிகைகள் நீங்க வந்து விவாகரத்து பெறுறாங்க. அது பாத்தீங்கன்னா கன்சர்ன்ட்லயே போயிடுறாங்க. 2 பேரும் சமரசம் ரைட்டு நாங்க பிரிஞ்சிருவோம்னு சொல்லி 2 பேரும் பிரியறாங்க. இதுல வந்து யாரையும் குற்றம் சொல்லியே இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா தனுஷ், ஐஸ்வர்யாவுல ஆரம்பிச்சு பல விஷயங்கள் அது நடந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்து தன்னுடைய கணவனையோ தனக்கு ஏற்பட்ட பாதிப்பைய சங்கீதா அளவுக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்க 2 பேருமே பேசி முடிவு பண்ணி ரைட்டுங்க நீங்களும் சரியா இல்லை நம்மளும் சரியா வேண்டாம் பிரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு கன்சென்ட்டோட பிரியும் போது பிரச்சனை பெருசா இல்லை. பட் சங்கீதா அப்படி இல்லை. விஜய் வந்து அவர் தரப்புல வந்து ஒரு பிடி கொடுக்காத ஒரு சூழ்நிலை, தன்னுடைய நடவடிக்கையை மாற்றிக்கொள்ளவில்லைங்கிற ஒரு ஆதங்கத்துலதான் அவங்க என்ன பண்றாங்க, செங்கல்பட்டு நீதிமன்றத்துக்கு அவங்க போகும்போது எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. எங்க 2 பேருக்குள்ள ஒரு நபர் இருக்கிறாருலாம் அவங்க சொல்லி வந்தாங்க. இந்த நிலையில தான் என்ன ஆகுறாங்க, ரைட்டு இந்த அளவுக்கு விஷயம் பெருசாயிடுச்சு வேண்டாம் அந்த கேஸ் போனுச்சுன்னா இப்ப நீங்க விஜய் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, சங்கீதா மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த விஷயங்களை அவங்க வந்து தங்களுக்குள்ள பிரச்சனைகளை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வருவாங்க. ஏன் 2 பேரும் பிரிஞ்சோம், அதற்கு யாரு காரணம் அப்படிங்கிற விஷயம் வீட்டுல இன்னைக்கு நடந்துச்சு, வீட்டுல அடிதடி ஆச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். 2 பேரும் சமரசமா பேசி முடிச்சுட்டாங்கன்னா கோர்ட்டு ஆட்டோமேட்டிக்கா 2 பேரையும் கூப்பிட்டு பேசும். ஒரு நாள் கவுன்சிலிங் கொடுக்குவாங்க, 2 பேரும் பேசி பாருங்க, நீங்க 2 பேருமே சமுதாயத்துல ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்கிறீங்க, நீங்க வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் எல்லாம் பேசி பார்ப்பாங்க. இல்லைங்க சரியா இருக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கோர்ட் விவாகரத்து கொடுத்துரும். ஆனால் இந்த விஷயத்துல விஜய் வந்து சரியா இல்லை இது வரைக்கும். இப்பதான் அவர் கொஞ்சம் இறங்கி வந்து சங்கீதா தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தியதாக இப்ப தகவல் வெளியாயிருக்கு. மும்பையை சேர்ந்த ஜோசியர் ஒருத்தர் அவருடைய அடிப்படையில தான் அவர் வந்து அவைக்க ஆரம்பிச்சது, கொடி, பெயர், சின்னம் எல்லாமே கூட அந்த ஜோசியரின் கன்சர்ன்ட்ல தான் அவர் எல்லாத்தையுமே முடிவு பண்ணாரு விஜய் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜோசியர் தான் இரு தரப்புக்கும் பேச்சுவார்த்தை நடத்தினார், சென்னையில நடத்தினார் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் 20ஆம் தேதி வாய்தா வருது, வாய்தா இருக்கும்போது சரியா இருக்காதுங்கிறதுனாலதான் அவங்க ஏன்னா விஜய் என்ன நினைக்கிறாரு, எலெக்ஷன் டைம் சங்கீதா ஏதாவது நாளைக்கு கோர்ட்டுக்கு அப்பியர் ஆகி ஏதாவது கொஞ்சம் வேற மாதிரி மீடியா கேட்கும் போது ஏதாவது பதில் சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறாங்க விஜய் தரப்புல. சார் இதுல இந்த ஜீவனாம்சம் விவகாரத்துல இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் சொல்லப்படுது. 250 கோடிகள் வந்து சங்கீதா தரப்புல கேட்டதாகவும் அதற்கு வந்து திரு விஜய் தரப்புல வந்து வெறும் 35 கோடிகள் மட்டும் தர முன் வருவதாக வந்து தகவல்களை பாக்குறோம். ஸோ கரியருடைய உச்சத்தை விட்டு வந்தவர் திரு விஜய், அவருக்கு 1000 கோடிங்கிறதெல்லாம் வந்து சம்பளமா வாங்கிட்டு இருந்தவர், சாதாரண ஒரு அமௌண்ட் தான் அவருக்கு. அப்போ கேட்டிருக்கக்கூடிய தொகைக்கும் இவர் கொடுக்கக்கூடிய ஒரு தொகைக்கும் தன்னோட மனைவிக்கும் தன்னுடைய சந்ததியினருக்கும் வந்து அவரு முறையான ஒரு அரவணைக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து முன்வைக்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? திருமணத்திற்கு முன்பு திருமணத்துக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு கிட்டத்தட்ட 50 கோடி 60 கோடிக்கு மேல மாமனார் தரப்புல சங்கீதா தரப்புல அவருக்கு வந்து நீங்க வந்து டௌரியா கொடுத்துருக்குறாங்களே உங்களுக்கு, அது வந்து வெளியே தெரியாத ஒரு விஷயங்கள் வச்சுங்களேன். அப்போ வந்து அவர் வளர்ந்து வந்த ஒரு கலைஞர் அவர். அப்போ வந்து அப்ப திருமணத்தின் போது அவங்க வந்து பெரிய லெவல்ல அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க விஜய்க்கு, புரியுதுங்களா? பட் இந்த நிலையில இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அவங்க கேட்கறது வந்து இப்ப இந்த 250 கோடி எதை வச்சு கேட்கறாங்க, வந்து அவர் தேர்தல்ல கொடுத்திருக்கிற அபிடவிட்டின் அடிப்படையில கேட்கறாங்க. எனக்கு இவ்வளவு சொத்து அப்படின்னு அவர் சொல்ற போதுதான் பிரச்சனை இப்ப வருது. அவங்க என்ன கேட்கறாங்க, சரி இவ்வளவு பெரிய சொத்து உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க ஒரு 50-60 கோடி அன்னைக்கு வந்து அவருக்கு மாமனார் தரப்புல அவருக்கு வந்து கொடுக்குறாங்க, சொத்தா கொடுக்குறாங்க சங்கீதா தரப்புல. இப்போ அந்த சொத்தை அவங்க கேட்கறாங்க கிட்டத்தட்ட 250 கோடி. இவர் என்ன நினைக்கிறாரு விஜய், அப்ப நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க, எனக்கு 35 கோடி கொடுத்தீங்க, அந்த 35 கோடி எப்ப நான் தர்றேன் உங்களுக்குன்னு சொல்றாரு. இது சரியா இருக்காது. ரெண்டாவது என்னன்னா, நீங்க வந்து அவங்க விஜய் தரப்புல விஜயோடைய பையனும் பொண்ணும் என்ன பண்றாங்க, நாங்க அம்மாவோடய வாழ்றோம்னு அவங்க சொல்றாங்க. இப்ப விஜய் என்ன சொல்றாப்புல, இல்ல பையனையும் பொண்ணையும் நான் பாத்துக்கிறேன், உனக்கு மட்டும் 35 கோடி அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஆனால் இந்த விஷயத்துல
விஜயோடைய பையனும் பொண்ணும் தான் முடிவெடுக்கணும், அப்பாவோட வாழ்றதா பொண்ணு பையனோட வாழ்றதா. ஏன்னா 2 பேருமே மைனஸ். மைனரா இல்ல சிறுவர்கள் அப்படியே இருந்தா பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம் அங்க இல்லைன்னா அவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். பட் இப்ப அப்படி இல்லை. அவங்க 2 பேருமே மைனருங்கிறதுனால அவங்களோட இண்டிபெண்டா அவங்க எடுக்கிற முடிவை சொல்லலாம். பொண்ணா இருக்கட்டும் பையன் 2 பேருமே அவங்க இப்ப என்ன சொல்றாங்க, அம்மாவோட தான் இருக்க போறோங்கிறத அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க வச்சுக்காங்களேன். இது அதனாலதான் விஜய் என்ன பண்றாரு, 250 கோடி எல்லாம் கிடையாது, ஒரு 35 கோடி கொடுக்குறேன், நீ ஒதுங்கிக்கோ, பையனையும் பொண்ணையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுதான் இப்ப பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இது வரைக்கும் முடிவு ஆகல. நாளைக்கு கேஸ் வருது, அந்த கேஸின் தொடர்ச்சியா சங்கீதா அப்பீல் ஆகிறாங்களா இல்ல அவர் தரப்புல வக்கீல் வர்றாங்களா. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, நாளைக்கு சங்கீதா கோர்ட்டுக்கு வந்துட்டு பிரஸ பார்க்க போறாங்கன்னு ஒரு தகவலும் வெளியே வருது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். காரணம் இன்னும் தேர்தல் வேற பீக்ல போயிட்டு இருக்கு, 2 நாள் தான். இந்த நிலையில சங்கீதாவுடைய அப்பியரன்ஸ், அவங்க பிரஸ் மீட் அப்படிங்கறதெல்லாம் கூட விஜய்க்கு ஒரு சங்கடமாக ஏற்படுத்தும். ஆனா அவர் அதை பத்தி கவலைப்படல, அவ்வளவு பெரிய ஒர்த்து இல்லைன்னு சொன்னவர் அவரு. விஷயத்த இவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய ஒர்த்து இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு அவரு விஜய். இதெல்லாம அவருக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால விஜய் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தினது உண்மை, சங்கீதா தரப்பும் அதை ஒப்புக்கொண்டுதான் சரி ரைட்டு 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒதுங்கிக்கலாங்கிறதா பேச்சுவார்த்தை. பட் ஆனால் விஜய் 250 கோடி தர முடியாது, 35 கோடி தான் சொல்லியிருக்கிறது. சங்கீதா தரப்புல ஏத்துக்க மாட்டாங்கன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புக்கு, ஏன்னா 24 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய சூழ்நிலை வேற, கல்யாணம் பண்ணும்போது இப்போ உங்களுடைய சூழ்நிலை வேற. அதனால கிட்டத்தட்ட நீங்க மினிமம் என்னை பொறுத்தவரை ஒரு 200 கோடியாவது ஜீவனாம்சமா கொடுக்கணும் அப்படிங்கறத கடைசியில முடிவு ஆகும். விஜய் என்ன பண்ண போறாரு, நாளைக்கு கோர்ட்டுக்கு வர சங்கீதா என்ன பண்ண போறாங்கிறத ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. சார், இப்ப நீங்க பிரஸ் மீட் வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு, தகவல்கள்லாம் கொண்டிருக்கு அப்படின்ற விஷயம் சொல்றீங்க. தும்முனா கூட திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜா பேராதா, திமுக தான் இப்படி இவங்களை பிரஸ் மீட் கொடுக்க வச்சிருச்சு அப்படின்ட்டு? சரி ரைட்டு, இந்த 23ஆம் தேதி போலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் திமுக தான் சொல்லுவாரா என்ன? ஏங்க இது அவங்க சங்கீதாவும் 5 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சதுக்கும் திமுக தான் காரணமா? சந்திரசேகரும் சோபாவும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தனியா போனாங்களே, அதுக்கும் திமுக தான் காரணமா? ஏன்னா கிட்டத்தட்ட பையன் 22 வயசு ஆயிடுச்சு அந்த பையனுக்கு, அவர் தனியா இருக்கிறதுக்கும் திமுக தான் காரணமா? அந்த பொண்ணு லண்டன்ல இருக்கிறதுக்கும் காரணம் திமுக தானா? இதெல்லாம் எவ்வளவு நாள் இலக்கியம் சொல்லிட்டே இருக்க முடியும்? மக்கள் நான் முட்டாள்களா? சங்கீதாக்கும் விஜய்க்கும் சண்டை வந்தது காரணமே திமுக தானா? ஏன்னா அவங்க சங்கீதா அவங்களும் பெரிய ஃபேமிலிங்க, நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, புரியுதுங்களா? அவங்களும் பெரிய ஃபேமிலி தான். அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மன வலியோட அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவர் சங்கீதா சொல்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில ஒரு நடிகையோட தொடர்புல வச்சுக்கிட்டு அவர் இஷ்டத்துக்கு அவங்களோட சுத்துறது அவங்க எப்படி அவங்க டாலரேட் பண்ண முடியும்? சோ அதனால இதுல விஜய் தரப்புலயோ இந்த விஜய்க்கு ஆதரவா உள்ளவங்க வேற மாதிரி பேசலாம். உண்மை என்னன்னு விஜய்க்கு தெரியும். 41 பேர் மரணத்துக்கு காரணம் யாருன்னு விஜய் மனசுக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி இந்த விஷயமும் தெரியும், புரியுதுங்களா? அதுதான் மேட்ரு. ஓகே சார், ஆனா இப்ப இந்த இதுல பாருங்களேன், இப்போ ஒருவேளை பிரஸ் மீட் வச்சுட்டாங்க அப்படின்னா அது விஜய்க்கு பொலிட்டிக்கல் பேக்லேஷ் ஆகுமா அல்லது அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. அவர் அதை தனக்கு லாபகரமா ஆக்கிடுவாரு. ஈவன் அவங்க ரசிகர்களே, அந்த கல்ட்டு மனப்பான்மை கொண்ட தொண்டர்களே அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. எவ்வளவு கொச்சையா அந்த தொண்டர்கள்லாம் பேசினாங்களா இல்லையா இதே இந்த டைவர்ஸ் விவகாரத்துல தன்னோட விஜய் அவர்களுடைய மனைவிய. அப்போ இது பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பேக்லேஷ் தராது. விஜய்க்கு என்னதான் இருந்தாலும் நாங்க எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கு அவருக்கு. தாராளமா இது தாராளமா விஜய்க்கு ஓட்டு போடட்டும், 2 தொகுதியிலையும் ஜெயிக்க வைக்கட்டும், அதெல்லாம் வேற விஷயம். அதுக்காக அந்த விஜய் சங்கீதாவுடைய வழிய நீங்க கொச்சைப்படுத்துவது எப்படி? திமுகவுக்கும் விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் சண்டை இருக்கட்டும், பர்சனலா சொல்றேன். நீங்க அந்த ஒரு விஷயத்துல
இன்னைக்கு அவங்க சங்கீதாவுடைய அவங்களோட வலியையும் அந்த குடும்பத்தினுடைய சங்கடத்தையும் போய் நீங்க அரசியலாக்கி திமுகன்னு ஒரு கலரிங் ஆக்கி அசிங்கப்படுத்துறதுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? அரசியல் வேற, நீ ஜெயிச்சே ஆகட்டும், முதல்வராக ஆகட்டுங்க, அதெல்லாம் வேற விஷயம். பட் அதுக்காக போன நீங்க நவம்பர்ல வந்து அவங்க டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அது வெளியே வர்றது வந்து கிட்டத்தட்ட பிப்ரவரியில வருது. அதுக்கு திமுக ரைட்டு. சங்கீதா பிரிஞ்சதுக்கும் திமுக தான் காரணமா கேக்குறேன் நான். சோபாவும் சந்திரசேகரும் பிரிஞ்சதும் திமுக தான் காரணமா? இதை சொல்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்காக திமுக போய் சங்கீதாவை பார்த்து இல்லைங்க வேண்டாங்க கோச்சுக்காதீங்க, கேஸ ஒரு 3 மாசம் தள்ளி வைக்கலான்னு அவங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். வருத்தப்பட வேண்டிய விஜயே கவலைப்படலங்கிறப்ப திமுக எப்படிங்க கவலைப்படும்? எப்படி இதை பத்தி இல்ல இதனால விஜய்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் நினைச்சுன்னா திமுக என்ன பண்ண முடியும்? இதுதான் சொல்றேன், இது ஒரு பார்ட். பட் இது ரெண்டையும் மிங்கிள் ஆகிட்டு ஒரு கூட்டம் ரசிக்குது, அது அட்வான்டேஜ் நினைச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. இதே மாதிரி விஷயம் தான் நடந்தது அன்னைக்கு. 41 பேர் சாவு. அவர் படல ஏர்போர்ட், திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து சென்னைக்கு போனாரு. போகும்போது இங்க இல்ல பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைச்சிடும் அவருக்கு, அவர் வேற மாதிரி ஆயிடும்னால யோசனை பண்ணதோட விளைவுதான் இன்னைக்கு அவர் வந்து அது காரணமே திமுகன்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கே நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா பஸ்ஸை சீஸ் பண்ணி அங்க வந்து ஸ்பாட்ல இருந்த புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவார்ஜெல்லாம் அரெஸ்ட் பண்ணி இருக்கணும். அட்லீஸ்ட் விஜயை விட்டுட்டா அவங்க 3 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கணும், பஸ்ஸை சீஸ் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருச்சுன்னா ஒரு பயம் இருந்திருக்கும். அன்னைக்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவர் சங்கீதாக்கு இந்த டைவர்ஸுக்கு காரணமே அவங்க தான் சொல்றாரு, அந்த ஒரு கூட்டம் சொல்லுது. இன்னும் சொல்ல போனால் சங்கீதாவை கூட வேற மாதிரி விமர்சனம் பண்றதாங்க இந்த கூட்டம். அதனால அது கொண்டும் பண்ண முடியாது. நம்ம இதெல்லாம் வந்து ரஜினி சொன்ன மாதிரிதான், காலம் பதில் சொல்லும், அவ்வளவுதான், அப்படிதான் சொல்லணும். திரு விஜய் அவர்களுடைய இந்த விவாகரத்து சம்பந்தமான பல லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது பற்றிய பின்னணி அரசியலும் மற்றும் விஜயினுடைய அந்த தன்மை பற்றியும் ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்க கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி வைக்கும். நன்றி.